ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலான்ற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் அண்ட் எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், நீ இப்ப என்ன எழுத போறோம், என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா, நினைவூட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்காக நம்ம என்ன பார்த்தோம், அதனோட தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஈஸியா ஒரு கண்டினியூட்டி இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது காலங்கள்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் முடிஞ்ச ஒரு விஷயத்த திருத்தங்கள் இல்லாம எப்படி வந்து நம்ம தெரிவிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் எக்ஸ்க்ளூசிவா யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கேள்விகள், செய்திருந்தால், முடித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே பாசிட்டிவ் எழுதியிருக்கோம், நெகட்டிவ்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதுல இன்ட்ராகேட்டிவ்ஸ் ஃப்ரேம் பண்றது தான். ஏன்னா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கும் போது நம்ம அதுக்கான பதில் சொல்லியிருக்கலாம். நீங்க வரத்துக்கு முன்னாடி இதை முடித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்ப நீ அதுக்கப்புறம் இந்த வேலையில பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்ச்சி இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் இந்த மாதிரி இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க. ஸோ அப்படி இந்த மாதிரி எந்த அஃபர்மேஷன்ஸ் எழுதணும்னாலும் நமக்கு யார் ரொம்ப முக்கியம், வேர்ப் ஃபார்ம்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது V1, V2, V3 அவங்க ரொம்ப முக்கியம் இல்லையா. V1 ப்ரெசென்ட்ல என்ன சொல்றாங்க, பாஸ்ட்ல என்ன சொல்றாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல என்ன சொல்றாங்கன்றது தெரியணும். அதுவும் வித்தியாசப்படுத்தி தெரியணும். நீங்க வித்தியாசம் காணும் போது தான் உங்களால என்ன பண்ண முடியும், எப்படி எந்த சென்டென்ஸ்ல எந்த ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கான ஒரு வேர்ப் ஃபார்ம் எடுத்திருக்கேன். ஸோ அது நம்ம ஏற்கனவே பார்த்தது. அந்த வேர்ப் ஃபார்மை வச்சு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எழுதியிருக்கோம். அதுல நம்ம எப்படி இன்ட்ராகேட்டிவ் எழுதலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறவாங்க. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இதுல எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்கிறது வந்து இன்ட்ராகேட்டிவ்ஸ் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இன்ட்ராகேட்டிவ் ஒரு எதுவாக இருந்தாலும் நமக்கு யார் வேணும், வேர்ப் ஃபார்ம்ங்கிறது வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. V1, V2, V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த மூணுமே நமக்கு வேணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நான் இன்னைக்கான எடுத்திருக்க ப்ரெசன்ட் என்ன அப்படின்னா குக் அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போ எல்லா ஜெண்டர்ஸுமே என்ன பண்ண ஆரம்பிச்சோம், குக் சமைக்கிறதுன்னு ஆயிடுச்சு இல்லையா. அம்மாவும் சமைக்கிறாங்க, அப்பாவும் சமைக்கிறாங்க, அண்ணாவும் சமைக்கிறாங்க, தங்கையும் சமைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த குக்குன்றது ஒரு ஜென்ரலைஸ்டு வேர்ட் ஆயிடுச்சு. அப்போ அதை வந்து எப்படி பேசலாம், அதோட தமிழாக்கம் என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ குக்குங்கிறது என்னது, சமைக்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவே V2, V3 அப்படிக்கும் போது சேம் ஃபார்ம் தான், குக்டு அப்படிங்கிறது. ஸோ குக்டு அப்படிங்கும் போது என்ன சொல்லலாம், இங்க சமைக்கன்னு சொல்லியிருக்கோம், இங்க குக்டுன்னும் போது சமைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல சமைத்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சமைத்தது, சமைக்க, சமைத்தது அப்படின்றத நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா. இப்ப குக் அண்ட் குக்டுக்கான வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். இப்ப இதை எப்படி சென்டென்ஸ்குள்ள கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் யார் வேணும், சப்ஜெக்ட் வேணும் இல்லையா. நம்ம கிட்ட யாரெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க, ஐ, வி, யூ, தே, ஷீ, ஷீ. ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் ரோல்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பார்க்கறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், முடிஞ்ச ஒரு பர்ஃபெக்டான விஷயம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு எடுக்கும் போது என்ன எடுக்கிறோம், ஏவி, அதாவது ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்ன கொடுக்குது, ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் த ரூல் ஆஃப் V3 நம்ம ஆட் பண்றோம். V3ல என்ன கொடுக்குறாங்க, பிபி, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு என்னெல்லாம் வேணும், ஒரு இன்ட்ராகேட்டிவ் பாஸ்ட் பர்ஃபெக்டா கிரியேட் பண்றதுக்குன்னு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரூலை ஃப்ரேம் பண்ண போறோம். ரூலை ஃப்ரேம் பண்றதுக்கு இன்ட்ராகேட்டிவ்னால ஃபர்ஸ்ட் யார் எடுக்கணும், ஏவியை தான் நம்ம எடுத்து எழுதுவோம். ஏவி வந்து ஹேட் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல நான் தே அப்படிங்கிறத கொடுக்குறேன். வேண்டாம், நான் அடுத்த எக்ஸாம்பிள் தேன்னு எழுதுறேன். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் ரூலுங்கிறதால என்ன வருங்கிறத எடுத்து எழுதுறேன். ஹேடு, ஹேட் பிளஸ் சப்ஜெக்ட் எடுத்து எழுதியாச்சு. அண்ட் சப்ஜெக்ட் கூட ஃபாலோட் பை என்ன வரணும், V3. ஸோ V3க்கு அப்புறம் நீங்க என்ன ஃபில் பண்ணணுமோ ஃபில் பண்ணலாம். இது வந்து நமக்கு ரூல், ஒரு ஃபார்முலா மாதிரி. இப்போ இந்த ஃபார்முலால நான் என்ன பண்ண போறேன், சென்டென்சஸ் நமக்கு என்ன வேணுமோ அதை சப்ஸ்டியூட். அப்போ இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி வாக்கியத்தை அமைக்கணும், சென்டென்ஸை அமைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் எடுத்த போறோம், இன்ட்ராகேட்டிவோட எக்ஸாம்பிள். அப்போ ஹேட், சப்ஜெக்ட் நான் என்ன எடுக்கிறேன், தே எடுக்கிறேன். ஹேட் தே, V3 என்னது, குக்டு இல்லையா. ஹேட் தே குக்டு, அவர்கள் சமைத்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி, அவர்கள் சமைத்திருந்தால் அப்படிங்கிறது தான் இது. இதுக்கான அர்த்தம் அதுதான். நான் இன்னும் கண்டினியூ பண்ண நினைக்கிறேன்னா, had they cooked supper today, சிம்பிளா எழுதிக்கலாம். had they cook
சப்பர் டுடே. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து டின்னர் அப்படின்னு தான் பேசுவோம். ஸோ அப்போ அந்த டின்னர் அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம்? சப்பர் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுவோம், இல்லை லஞ்சுன்னு சொல்லுவோம். லஞ்சுக்கும் நைட்டுக்கும் நம்ம இடையில சாப்பிட்றோம் அப்படின்னா அதை வந்து பிரஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே நைட்டில் டின்னருக்கு பதில் சப்பர் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். இப்போ ஹட் தே குக்டு சப்பர் டுடே அப்படின்னா அவர்கள் இரவு உணவை சமைத்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர்கள் அப்படிங்கிறது யாரை ஃப்ரேம் பண்ணோம்? தே, இவங்களை தான் வந்து என்ன பண்ணும்? ஏன்னா இவங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஐனா நானுங்கிறது சொல்லியிருக்கோம், யூங்கிறது போது நீ. அப்ப இந்த பீங்கிறதா எத்தனை ரோல் பிளே பண்ணும்? 2 பர்சன்ஸ், அதாவது நாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பர்சன், இது நாம் அப்படிங்கிறது வரும். தே அப்படிங்கறத யார் வரும்? அவர்கள், அதாவது 2க்கு மேற்பட்டவர்கள் இருப்பாங்க. இல்லைன்னா ஒருத்தர் கூட இருக்கலாம். அந்த ஒருத்தரை வந்து மரியாதையா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனால கூட தே அப்படிங்கறத சொல்லலாம். அப்ப அவர்கள் இரவு உணவை சமைத்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கலாம்? நம்ம வெளியில சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்ன பண்ணுவாங்க? அவர்கள் வீட்டுல, அதாவது அம்மா வீட்டுல சமைச்சிருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஹட் தே குக்டு சப்பர் டுடே அப்படின்னு. சரிங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க, அதை எழுதி பாருங்க, பேசி பாருங்க. பேச பேச தான் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வரும். ஸோ இன்னைக்கான ஹோம்ஒர்க்கா இந்த குக்டுன்றதை வச்சுட்டு ஒரு 10 to 5 சென்டென்சஸ் ஒரு செட்ஸ் ஆஃப் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த செட்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.